தமிழக வெற்றி கழக கொடியுடன் சபரிமலைக்கு படையெடுக்கும் தொண்டர்கள். உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 60 நாட்கள் நடைபெறும் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக நடையானது திறக்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி ஐயப்பனை காண யாத்திரைகள் தொடங்குவது வழக்கம். தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின் தனது முதல் தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறார். 2026 நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து களமிறங்கி இருக்கும் விஜய்க்கு இளைஞர்கள் பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து வருகின்றனர். தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகையை தொடர்ந்து இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் ஆர்வம் காட்டவும் தொடங்கியுள்ளனர். மாபெரும் இளைஞர்கள் படையே தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து வருவதாக பிரபல பத்திரிகையாளர்களும் கூறி வருகின்றனர். முதல் தலைமுறை வாக்காளர்களான மாணவர்களும் தங்கள் கல்லூரி விழாக்களின் போது தமிழக வெற்றி கழக பாடலுக்கு கொடியுடன் நடனமாடி தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். தற்போது சபரிமலை சீசனானது தொடங்கிய நிலையில் இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக கொடியுடன் சபரிமலைக்கு படையெடுத்து வருகின்றனர். இளைஞர் ஒருவர் தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்று வேண்டுதல் செய்து தமிழக வெற்றி கழக கொடியுடன் சபரிமலை நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளார். இளைஞரின் இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது.